Hello everyone, welcome to NEET in 90 days crash course. நம்ம இருக்குது டே நம்பர் 65ல. ஸோ டே நம்பர் 65ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி லெசன் பார்க்க போகிறோம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் வந்து ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். ஃபார்முலா நிறையலாம் இருக்காது, ஓகேவா? ஒரு 4-5 ஃபார்முலால இந்த லெசனை ஃபுல்லாகவே நீங்கள் நல்லபடியாக படித்து முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேரடே லா. இந்த ஃபேரடே லாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅/dt. ஸோ எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியா. ஸோ BA cos θன்னு கூட போட்டுக்கலாம். அப்போது இந்த ஃபேரடே லாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், d∅/dt. அந்த ஃபையோட வேல்யூ B × A. லென்ஸ் லாவை பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா கிடையாதுன்னு. இந்த லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்சுவலான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த லென்ஸ்லாம் புரியவே செய்யாது, ஓகேவா? ஸோ லென்ஸில் வந்து நல்ல ஒரு கான்செப்சுவலான ஒரு விஷயம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீ நிமோனிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன், அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி லெக்சரில் இந்த 2 டாபிக் கவர் பண்ண போகிற. லென்ஸ்லாம் இன்றைக்கி முடியாது, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்லேயே லென்ஸ்லாம் கண்டினியூ ஆகும். ஸோ பட் இன்றைக்கி நம்ம இந்த லெக்சரை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சார் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்ன, ஃபர்ஸ்ட் யூனிட் பேர் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் எதை பற்றி படிக்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எதை பற்றி படிக்கிறோம்? ரெஸ்ட்ல இருக்க சார்ஜஸை பற்றி படிக்கிறோம். வெரி குட். அடுத்த லெசன் என்ன? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எதை பற்றி படிக்கிறோம்? சார்ஜஸ் விச் ஆர் அட் மோஷன். மோஷனில் இருக்க சார்ஜஸை பற்றி நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்ல இருக்க சார்ஜஸ் பற்றி படித்தோம். அடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா மோஷனில் இருக்க சார்ஜஸ் பற்றி படித்தோம். அடுத்து வந்த லெசன் என்ன, மேக்னெட்டிசம் பற்றி படித்தோம். கரெக்டா? இந்த மேக்னெட்டிசம்ல எதை பற்றி படிக்கிறோம்? இந்த மூவ் ஆகிற கரண்ட்னால என்ன கிரியேட் ஆகுது? ஸோ இந்த கரண்ட்னால என்ன கிரியேட் பண்ண முடியுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியுது. இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா இது உல்டா. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கரண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா? இதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மேக்னெட்னால கரண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை ஃப்ளக்ஸ்னால, எதனால தான் சார் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இண்டக்ஷனை இன்டியூஸ் பண்ணுறது, இன்டியூஸ்னா உருவாக்குறது. எதை வச்சு உருவாக்க போகிறோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பிஹேவியர்ஸை வச்சு நம்ம உருவாக்க போகிறோம், ஓகேவா? இன்றைக்கி எதை பற்றி படிப்போம்னா இன்ட்ரோடக்ஷன் படிப்போம், ஃபேரடேலா படிப்போம். லென்ஸில் எந்த அளவுக்கு இன்றைக்கி நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்திடுறேன். மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம படிக்கலாம், ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படித்தோமா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன சார்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அ யூனிட் ஏரியா. அதாவது ஒரு சர்டைன் மெட்டீரியல் இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதோ அது பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன சார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியா. கரெக்டா இல்லையா? இந்த டாட் ஏன் வருது? ஏன்னா இதோட ஃபார்முலா என்ன வரும்? EA cos θ. ஏன்னா இந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து இருக்கும், ஏரியாவை பொறுத்து இருக்கும், அடுத்து ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாரு, இதான் ஒரு பிளேட்னு வச்சுக்கோ. இந்த பிளேட்டுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுதுன்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். சப்போஸ் நான் இந்த பிளேட்டை இப்படி வைக்க வேண்டிய பிளேட்டை என்ன பண்ணுறேன், இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுறேன். இப்போ பிளேட் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இந்த பிளேட்டுக்குள்ளே எவ்வளோ ஃபீல்டு சார் போகுது? 0. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏரியா, அப்புறம் இந்த ஆங்கிளும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கிராசிங் த சர்ஃபேஸ் ஏரியா. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் போகுது. இதோட ஃபார்முலா என்னன்னா B.DA இல்லை B.A. ஓகேவா? சின்ன ஏரியா இருந்தால் DA, பெரிய ஏரியா இருந்தால் A. இல்லைன்னா இது எப்படி போட்டுக்கலாம்? BA cos θ. வெரி குட். சரிங்களா? இப்போ இது என்ன குவான்டிட்டி சார்? இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா பேசிக்லி இது எதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது? 1, 2, 3, 4 அப்படிங்கிறது என்றதான் இது வேலை. ஸோ இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி கிடையாது. இது என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. வெரி குட். இப்போ நல்லா பாரு,
மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்ன? டெஸ்லா. ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஃப்ளக்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக வெப்பர். ஓகே, ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வெப்பர், இல்லைன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். பழைய காலத்து யூனிட்ல பார்த்தீங்கன்னா வெப்பருக்கு பதிலாக மேக்ஸ்வெல்னு சொல்லி ஒரு யூனிட் இருந்துச்சு. ஓகேவா? மேக்ஸ்வெல்லுங்கிற யூனிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டெஸ்லா வந்து இந்த காலத்தில் இருக்கிற என்னது, இந்த காலத்தில் இருக்கிற, அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஸ்லா. சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சார்? காஸ். ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். சிஜிஎஸ் யூனிட்ல ஏரியாவோட யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ எப்படி வெப்பர் வந்து எஸ்ஐ யூனிட்டோ, மேக்ஸ்வெல் வந்து சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் யூனிட்னா என்ன? எஸ்ஐ யூனிட்க்கு பதிலாக அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண யூனிட் நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ 1 டெஸ்லா வந்து 10⁴ காஸ். ஓகே, ஸோ 1 டெஸ்லா எப்படி 10⁴ காஸ் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நம்ம பில்லு பே பண்ணலன்னு அப்பா என்ன பண்ணுவார்? ஃபோர்ஸாக அடிப்பார். ஸோ பில்லு வந்து ஃபோர்ஸா. அப்போ நல்லா பாரு, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும், இதோட யூனிட் என்ன? ஃபோர்ஸ் அப்பான் கரண்ட் இன்டூ லென்த்து. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட யூனிட் என்ன ஆயிரும் சார்? நியூட்டன் ஆம்பியர் மீட்டரா. அப்போனா பழைய காலத்து யூனிட்டுக்கு மாத்திரேன். இது புது காலத்தோட யூனிட். பழைய காலத்து யூனிட் என்ன சார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படின்னா காஸ். இந்த காஸ் என்ன எப்படி எழுதலாம்னா, ஃபோர்ஸோட பழைய காலத்து யூனிட் என்ன? கரண்டோட பழைய காலத்து யூனிட் பார்த்தீங்கன்னா பிஐ. ஓகேவா? அதோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் பிஐ வந்து பழைய காலத்து யூனிட். மீட்டருக்கு பதிலாக என்ன யூனிட் யூஸ் பண்ணலாம்? சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ நியூட்டனுக்கும் டயனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நியூட்டன் என்ன? 10⁵ டயன். நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா ஒன்று வரி பண்ணாத. N1 U1 is equal to ஸோ 1 நியூட்டன் புது காலத்து யூனிட்டா. நியூட்டன் வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுது? mL⁻². எம் வந்து மாஸா, மாஸ்னா கிலோகிராம், லென்த்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். N2 தெரியாது. பழைய காலத்து யூனிட்ல கிராம் எதில் மெஷர் பண்ணுவாங்க? ஐ மீன் மாஸை கிராம்ல மெஷர் பண்ணுவாங்க, லென்த்தை செகண்ட் ஸ்கொயர். இப்போ நல்லா பாரு, நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். நல்லா பாரு, செகண்ட் ஸ்கொயர் கேன்சல். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, எடுத்தோன்னு ஏதாச்சும் ஒரு லெசன் நடத்திக்கிட்டு இருக்காரு, அங்கே போயிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒன்றுமே புரியாது, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நடத்துகிறப்ப இதெல்லாம் பண்ணவே இல்லையே. ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் லெசனில் நடத்தி வச்சுருப்பேன் பேசிக்ஸு. ஸோ அந்த பேசிக்ஸ் தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து தாவி குதிக்காதீங்க, அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ நல்லா பாரு, கிராமே கிலோகிராமாக மாற்றணும்னு 1 கிலோகிராம் எத்தனை கிராம் சார்? 1000. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100. ஸோ நல்லா பாரு, இது கிராம் இருக்கும், இந்த கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் கேன்சல், செகண்ட் ஸ்கொயர் கேன்சல். அப்போ இதுதான் N2. அப்போ எனக்கு N2 என்ன கிடைக்குது சார்? 10⁵. ஓகே, ஸோ 1 நியூட்டனுக்கு பதிலாக 10⁵ டயன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? டெஸ்லாவை காஸாக மாற்ற போகிறோம். கரெக்டாக இல்லையா? டெஸ்லா வந்து பேசிக்கலி மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. இது வந்து F/I × L. ஃபோர்ஸ் வந்து என்னது? நியூட்டன். கரண்ட் வந்து ஆம்பியர், லென்த் வந்து மீட்டர். ஸோ 1 நியூட்டன் ஆம்பியர் மீட்டர். பழைய காலத்து யூனிட்டாக மாற்ற போகிறேன், அதோட வேல்யூ தெரியாது. பழைய காலத்து நியூட்டனுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு? டயன் இருந்துச்சு. ஆம்பியருக்கு பதிலாக பிஐ. அது என்னன்னு நெட்டில் கொஞ்சம் பார்த்து சொல்லிடு. மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, இப்போ நியூட்டனை டயனா மாற்றணும்னா என்ன சார் பண்ணுவேன்? 10⁵. மீட்டரை சென்டிமீட்டரை மாற்ற 100. ஸோ மீட்டர் வந்து சென்டிமீட்டர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையாப்பா? ஆயிடுச்சுப்பா, வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் பாரு, ஆம்பியரை 1 ஆம்பியர் பழைய காலத்து யூனிட்ல 10⁻⁻1. என்னவா? ஓகே, பயோட். தேங்க்யூ. அது தோணுச்சு, பட் கன்ஃபார்ம் இல்லாதனால நான் சொல்லலை. சரிங்களா? ஸோ 1 ஆம்பியர் வந்து 10⁻⁻1 பயோட். அப்போ 10⁻⁻1. இதை சிம்பிளிஃபை பண்ண இது என்ன ஆயிரும்?
இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. 10 power 4. இது 10 பவர் 1 ஆயிருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ண n2 வேல்யூ என்ன வருது எனக்கு 10 பவர் 4. ஸோ 1 டெஸ்லா வந்து 10 பவர் 4 காஸ். இப்போ ஒத்துக்கிறீங்களா 1 டெஸ்லா வந்து 10 பவர் 4 காஸ்னு? ஆமாம் சார். இப்போ வெப்பரை மேக்ஸ்வெல்லாக மாற்ற போகிறேன். நல்லா பாரு, வெப்பருங்கிறது என்ன சார்? டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஸோ n1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். எதுக்கு மாற்றணும்? n2. மேக்ஸ்வெல் வந்து பழைய காலத்து யூனிட். டெஸ்லாக்கு பதிலாக காஸ், மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ n1ஓட வேல்யூ 1. டெஸ்லாவை காஸை மாற்றினா டெஸ்லாக்கு பதிலாக 10 பவர் 4 காஸ் ஆயிருமா? ஆமாம் சார். 1 மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றணும்னா 100. 1 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மாற்றணும்னா 100 × 100. அப்போ 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னோட n2 வேல்யூ. அப்போ n2 என்ன கிடைக்குது? புரிஞ்சா? புரியுது. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள்கிட்ட வந்து பேசிக் இந்த ஃபவுண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்க்கு தாராளமாக மாற்றி கொள்ளலாம். டைமென்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் டிரைவ் பண்ணுங்க. இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்டூ லென்த்து. இது ஏரியா. இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர் டிவைடட் பை இது வருமா? ஆமாம் சார். பேசிக்கலி ஏரியானா லென்த்து ஸ்கொயர். ஸோ மேலே ஒரு லென்த்து ஸ்கொயர்லேருந்து கீழே ஒரு லென்த்தை கேன்சல் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக சொல்லு, ஃபோர்ஸ் இன்டூ லென்த்னா என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி? எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் டன். எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? ml² t பவர் -2. கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர். ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா இது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் ஃப்ளக்ஸை வந்து எனர்ஜி பை கரண்ட்டுன்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே சார். அதாவது டைமென்ஷனாக எழுதுறப்போ. இப்போ இன் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு, சப்போஸ் ஃபீல்டு என்னவா இல்லை? யூனிஃபார்மாகவே இல்லை. யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் நான் பி இன்டூ ஏரியான்னு போட்டுக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? பட் ஃபீல்டு என்ன ஆயிடுச்சு? நான் யூனிஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஒரு குட்டியூண்டு ஏரியா எடுத்துக்கோங்க சார். இந்த குட்டியூண்டு ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸு போகுது அது வந்து சின்ன d5. கரெக்டா? அப்போ டோட்டல் வேணும்னா என்ன பண்ணுவேன்? இன்டகிரேட் பண்ணிக்கோ. டிஃபிகல்ட்டி இருக்கா இதில்? இல்லை. சப்போஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும்? n இன்ட்டு, புரியுதா? புரியுது சார். ஓகேப்பா. ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்கு, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இஸ் பிளேஸ் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் சொன்னாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னால் ஒன்று தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு? 1/π. இந்த வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் பேசிக்லி என்ன தான்? யூனிட். ஏன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து பேசிக்லி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டெஸ்லாவை. ஏன்னா டெஸ்லா என்னது? வெப்பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் டெஸ்லா ஆயிடுச்சா? In such a way that its axis make an angle of 60 degree with magnetic field. இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். இந்த சர்க்குலர் டிஸ்கோட ஆக்சிஸ் எதோட ஆக்சிஸ்? சர்க்குலர் டிஸ்கோட ஆக்சிஸ். இதான் சார் ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க். கரெக்டா இல்லையா? இதோட ஆக்சிஸ் எவ்வளோ ஆங்கிள் சார் மேக் பண்ணுது? 60 டிகிரி மேக் பண்ணுது. யாரோட? மேக்னெட்டிக் ஃபீல்டோட. இப்போ எதுக்கு சார் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? BA cos θ. இப்போ நீ எதுக்கும் நடுவில் ஆங்கிள் பார்க்கணும். பிக்கும் ஏக்கும் நடுவில். இப்போ ஏன்னா எது சார் எடுத்துக்கிறது? நான் இப்படி எடுத்துக்கணுமா, இல்லை இப்படி எடுக்கணுமா, மேலே எடுக்கணுமா, கீழே எடுக்கணும், இல்லை வெளியே எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும்? ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக எடுக்கணும். இப்போ இதான் வந்து ஒரு சர்க்குலர் டிஸ்க். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி இருக்குமா? அப்போ இதுதான் என்னோட ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவங்க இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிக்கணும். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ சார்? 1/π. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? πr². 0.2
இன்டூ 0.2 0.2 cos 60 வேல்யூ என்ன சார்? 1/2 1/2. எதெல்லாம் கேன்சல் ஆகுது கேன்சல் பண்ணி இது கட் இந்த வேல்யூ கட் ஆயிடுச்சுன்னா இது 0.1. அப்போ ஆன்சர் என்ன 2ன்னு வரணும், கரெக்டாக இல்லையா? ஆமா சார் புரிஞ்சா? புரியுது சார் வெரி குட். ஸோ இந்த மாதிரி வெப்பர் கண்டுபிடிக்க கொஸ்டின் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் என்ன பார்த்துக்கணும், ஆங்கிள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். நீ ஆங்கிள் மாற்றி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஸோ நல்லா எப்போ கேட்டிருக்காங்க, 2022 ரீசன்ட் கொஸ்டின். A square loop of side 1 meter and resistance 1 ohm is placed in a magnetic field value கொடுத்துட்டாங்க. If the plane of the loop is perpendicular to the direction of magnetic field, அப்படின்னா என்ன சார், எந்த பிளேனில் அது இருக்கோ, சரிங்களா? லெட் மீ சே இதுதான் பிளேன். இந்த பிளேனில் தான் என்ன இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது. புரியுதா இல்லையா? இந்த பிளேனில் என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இஃப் த பிளேன் ஆஃப் த லூப், எந்த பிளேனில் இந்த லூப் இருக்கோ அது எப்படி இருக்குது சார், பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த பிளேன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. யாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரெண்டும் ஒன்று தானே? ஆமாம் சார். ஓகே, இப்போ நல்லா இப்போ ஆங்கிள் எவ்வளோ சார்? 0 டிகிரி. வெரி குட். 90 0வா? 90 0வா? அந்த கொஸ்டின் மட்டும் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலா என்ன, BA cos θ. நீ cos θ மட்டும் கரெக்டாக சொன்னால் ஆன்சர் வந்துட போகுது. BA cos θ. பியோட வேல்யூ என்ன சார், பியோட வேல்யூ 0.5, 1/2ன்னு கூட போடலாம். ஏரியா எவ்வளோ, சைடு 1னா ஏரியா வந்து 1ஓட ஸ்கொயர். இப்போ ஆன்சர் வந்து ஒன்று இது வரும், இல்லை இது வரும். எது வரும், sin 0 போட போறியா, sin 90 போட போறீங்களா? எதுக்கு நடுவில் ஆங்கிள் பார்க்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏரியா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஏரியா வெக்டார் கண்டுபிடி. நீ பாட்டுக்கு ஏரியா வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், ஏரியா வெக்டார் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஸோ இது ஏரியா வெக்டார். அப்போ ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பேரலல் இருக்கு. அப்போ cos 0 என்ன ஆயிரும், 1. அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் என்ன, 0.5. புரியுதா? புரியுது சார். The uniform magnetic field exists in space. magnetic field இருக்கு சார். x axisல அதோட வேல்யூ bi, y axisல வேல்யூ b2, z axisல -b3. அப்ப magnetic flux கேக்குறாங்க of area. ஏரியா கொடுத்துட்டான் சார், சரிங்களா? இது xyz பிளேன் வச்சுக்கோங்க. இது x, இது y, இது z. இப்போ xy பிளேன்ல இருக்கு சார். Find the magnetic flux through an area S. If area S, area எங்கே சார் இருக்குன்ட்டாங்க, ஏரியா எங்கே இருக்குது, ஏரியா வந்து XY பிளேனில் இருக்குது. அதாவது உங்களோட இந்த ஷேப் எந்த பிளேனில் இருக்குது, XY பிளேனில் இருக்குது. ஸோ லெட் மீ சே இதான் சார் அந்த ஷேப்பு. இந்த ஷேப் எதில் இருக்குது, XY. பாரு XY பிளேனில் வரைஞ்சிருக்கேன் இந்த ஷேப்பை. ஆமாம் சார். வெரி குட். இப்போ நல்லா பாரு, இதோட ஏரியா எவ்வளோ, எஸ் சார். எந்த டைரக்ஷனில் சார் வெக்டார் வரும், Z ஆக்சிஸில் வரும். இப்போ என்னோட ஏரியா வெக்டார் இந்த கேஸ்க்கு SK கேப்னு சொல்லலாமா? ஆமாம் சார். இப்போ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன சார், B வெக்டார் டாட் A வெக்டார். அப்போ ஆன்சர் என்ன வருது சொல்லு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேலே கொடுத்து வச்சிருக்கான். B3S. கொஞ்சம் தப்பு லைட்டாக, -B3S. ஒன்றும் இல்லை, இந்த வெக்டாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். I கேப்பை K கேப்போட பண்ண 0, J கேப்பை K கேப்போட பண்ண 0. ஸோ இதோட பண்ணால் உனக்கு ஆன்சர் வருது -B3S. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். அடுத்து உன் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, YZ பிளேன். இது Y பிளேன் சார், இது Z பிளேன். அப்போ YZ பிளேன்னா உன் ஏரியா இப்படி இருக்குன்னு சொல்லலாமா?
இது ட்ரையாங்கிள் மாதிரி போகுது. ஓகே, இப்போ தெரியுதா? தெரியுது சார். சரி, இதோட ஏரியா வெக்டார் சொல்லுங்க. என்ன ரெட் கலர்ல எழுதுறேன். இதோட ஏரியா வெக்டார் என்ன? இதோட ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் எஸ் ஐ கேப். ஏன் ஐ கேப் போடுறோம்? ஏன்னா YZ பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும்? E1S. புரியுதா? புரியுது சார். இப்போ எதில் இருக்கு? XZ பிளேன். ஸோ XZ பிளேன். XZ பிளேன்ல என்ன இருக்குது? உங்களோட இது இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட ஏரியா வெக்டர் சொல்லுங்க. Y ஆக்சிஸ்ல இருக்கு. இதோட இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ ஏரியா வெக்டர் SJ கேப். ஃப்ளக்ஸு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? E2S. யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் என்னை நிப்பாட்டி கேட்டுக்கோங்க. சந்தேகம் இருக்கா? இல்லை சார். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷனில் போயிடுவோம். என்ன லெசன் பேர் என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். மொத்தம் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஃபேரடே மொத்தம் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் will like it. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது என்னது? ஒரு மேக்னெட். ஸோ பேசிக்லி இந்த காம்பஸ் என்ன பண்ணும் சார்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காட்டும். எந்த டைரக்ஷனில் நார்த் இருக்குது அப்படிங்கிறத காமிக்க போகுது. புரியுதா? ஸோ நல்லா பாரு, ரிசல்டன்ட் உங்களுக்கு தெரியுதா? நம்ம மூவ் பண்ண என்ன ஆகுது? ரிசல்டன்ட் சேஞ்ச் ஆகும். பேசிக்லி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காட்டுறது தான் யாரோட வேலை சார்? காம்பஸோட வேலை. ஸோ அதான் இங்கே பண்ணுது. இது நம்மளுக்கு தேவையில்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில். ஒரு டைம் இப்படி வெளியே போயிட்டு இப்படி வருது. பிக்கப் காயில். ஓகே. ஒன்று வெளியே எங்கே இங்கே பிக்கப் பண்ணிட்டு வரணும். சரிப்பா. இப்போ நல்லா பாரு, அப்சர்வ் பண்ணு. நான் இந்த மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வரேன். இந்த இடத்துல பல்பை பாருங்க. பல்பில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். சரியா? நல்லா பாரு, நான் மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வரேன். பல்ப் என்ன ஆகுது சார்? ஏதாச்சும் காட்டுறாங்களா? தெரியுதா? சரி, பல்ப் வேணாம் சார். இதான் சார் காம்பஸ் வச்சுக்குவோம். அந்த இடத்துல வோல்டேஜ் வருதா இல்லையான்னு பார்த்துக்குறோம் சார். சரியா? கேல்னோமீட்டர் யூஸ் பண்ணோம். பட் கேல்னோமீட்டருக்கு பதில் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? காம்பஸ். நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கூட்டிடுறேன், உனக்கு நல்ல டிஃப்ளெக்ஷன் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏரியாவை ஓகே. ஸோ நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எலக்ட்ரானோட டைரக்ஷன் எனக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா பாரு, இந்த இடத்துல பாரு, லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுதா? ஏதோ டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சா? நல்லா பாரு, நான் மூவ் பண்ணுறேன். அப்போ நல்லா பாரு, நம்ம முன்னாடி என்ன சார் பார்த்தோம்? முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, கரண்ட் இருந்தால் மேக்னெட். ஆமாம், கரண்ட் இருந்தால் என்ன கிரியேட் பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏதோ மேக்னெட்டை நவுத்துறேன் சார், அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? ஒரு வோல்டேஜ் இல்லைன்னா கரண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாமா? கரெக்டா இல்லையா? பட் இதில் கவனி, நான் இதை தள்ளி வச்சிருக்கேன். சரியா? இப்போ நான் கொண்டு வரேன் சார். கொண்டு வரப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது? தெரியுதா டிஃப்ளெக்ஷன்? இங்கே டிஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் தெரியுதா இல்லையா? நான் இப்போ என்ன பண்ணேன்? நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன் சார். நடுவில் வந்து நிப்பாட்டி டிஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. வெயிட் பண்ண, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தினா உனக்கு நல்ல டிஃப்ளெக்ஷன் தெரியும்.
இப்போ பாரு நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், டிஃப்ளெக்ஷன் தெரியுதா? தெரியுதுண்ணா. அந்த சைடு போகிறப்ப டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்டில் தான் பாரு. நான் இந்த சைட்லேருந்து வேகமாக போகிறப்ப டிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும் பாரு. டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சா எந்த சைடு வந்துச்சு டிஃப்ளெக்ஷன்? எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சு இது பாரு, நான் மூவ் பண்ணுறேன். எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சு? லெஃப்ட் சைடு. இப்போ நான் இந்த சைடு கொண்டு போகிறேன், டிஃப்ளெக்ஷன் என்னாச்சு? ரைட் சைடு. வெரி குட். இப்போ நல்லா பாரு, நான் இந்த டைரக்ஷனில் வரேன், டிஃப்ளெக்ஷன் இந்த சைடு வந்தா ரைட் சைடில் வருது. வெரி குட். இப்போ நான் ஏரியாவை குறைச்சிடுறேன். ஆக்சுவலாக அது ஏரியாவை குறைக்கணும், எனக்கு மேக்னெட் பெருசால வேணும். சரி பரவாயில்ல. இப்போ பாரு நான் இப்பயும் மூவ் பண்ணுறேன்னு தெரியுதா? அப்போ நீ யோசிச்சு பார்த்தேன்னா ஆக்சுவலாக எதனால் கரண்ட் கிரியேட் ஆகுது? ஒரு சில பேர் மேக்னெட் இருக்குது சார் அதனால் கிரியேட் ஆகுது. அப்போ நல்லா பாரு, மேக்னெட் தான் இருக்குன்னா இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற இப்பயும் மேக்னெட் இருக்கா இல்லையா? ஆனால் இப்போ கிரியேட் ஆகுதா? அப்போ நான் என்னமோ நகர்த்துறப்ப மட்டும்தான் சார் கிரியேட் ஆகுது, தெரியுதா? எப்போ இது ஏன் சவுண்ட் விடுது? நீ சவுண்ட் விடாது, அமைதியாக இருந்துக்கும். அப்போ நான் மூவ் பண்ணுறப்ப மட்டும் கரண்ட் என்ன ஆகுது? எனக்கு கிரியேட் ஆகுது. சரிங்க சார். அகைன் பாரு, நான் என்ன வச்சுக்கிறேன்னா வோல்ட் மீட்டர் வச்சுக்கிறேன். இப்போ போன தடவை நான் என்ன வச்சிருந்தேன் சார்? மேக்னெட். இந்த மேக்னெட்டை நான் பக்கத்தில் கொண்டு வரப்ப என்ன ஆச்சு? டிஃப்ளெக்ஷன் காமிச்சிச்சு. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் வந்து அந்த மேக்னெட்டுக்கு பதில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு சர்க்கியூட்டில் 10 வோல்டேஜ் பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, 10 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேசிக்லி இந்த 10 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த சர்க்கியூட்குள்ளே என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதா இல்லையா? நல்லா பாரு, இப்போ நான் வோல்டேஜை 0 ஆக்கிடுறேன். இந்த போர்டில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் காணாம போயிடுச்சு. அந்த ஆரோ மார்க் தெரியுதா இப்போ உங்கள் கண்ணுக்கு? இல்லை. அப்போ நான் வோல்டேஜை கொடுக்க இந்த சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுன்னு யார் கிரியேட் பண்ணுறா? இந்த மேக்னெட் தான் சார் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறான். டைரக்ஷனை பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாரு. இங்கே பாரு, இப்படி வருதா, இப்படியே போதா, ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணுதா, ஒரு க்ளோஸ்டு லூப். ஸோ இதான் நம்ம 5th லெசனில் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் லெசனில் பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு அ கரண்ட் கேரிங் ஒயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், போன தடவை சார் மேக்னெட்டை வச்சு பார்த்தா எனக்கு கரண்ட் கிடச்சிச்சு. மேக்னெட்டை நவுத்துறப்ப எனக்கு என்ன கிடச்சிச்சு? கரண்ட்டு கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் சார், இந்த பேட்ரியை நவுத்துறேன், இந்த சர்க்கியூட்டை நவுத்துறேன். எனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்கள் சார். கிடைக்குதா இல்லையா? அப்போது மேக்னெட்டை மட்டும் நவுத்துனா இல்லை, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது கரண்ட் கிரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நான் மூவ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. அண்ட் எஸ் இட் பிஹேவ்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் அ மேக்னெட். மேக்னெட்டில் எப்படி நான் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறப்ப லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் ஆச்சா, இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறப்ப ரைட் டிஃப்ளெக்ஷன், இங்கேருந்து இங்கே கொண்டு வர லெஃப்ட்டு, இங்கே ரைட்டு, ரைட் லெஃப்ட்டு ரைட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அதே மாதிரி உள்ளே கொண்டு போய் வச்சிடுறேன் சார். இப்போ சர்க்கியூட்டில் கரண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, இங்கே தெரியுதா, இந்த எலக்ட்ரானில் ஓடுது. ஆனால் டிஃப்ளெக்ஷன் இருக்கா? இல்லை. வெரி குட். இது என்னது? சுத்த விடணுமா? என்ன பண்ணணும் நான்? ப்ளேவா பாஸா? இது என்ன? இது தண்ணி கொட்டுமா என்ன? தண்ணி எங்கேருந்து கொண்டு வந்து கொட்ட வைக்க? ஒருவேளை அங்கே என்னமோ ஆகுது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா? ஓகே, இது என்னன்னு தெரியல. மற்றதான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சா?
ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு வேளை குழாய் பைப்னா இங்கே தண்ணி பட போகுது, இது சுத்த சுத்த இது என்ன வெளியே வந்துச்சு, அந்த பாரு தெரியுதா, இது சுத்துது. ஓகே, பைப்பை இப்படி வச்சிருங்க பத்தியா, நம்ம ஊரில் இப்படி திருவிக்கிட்டு இருப்போம். அப்போ பேசிக்கலி நல்ல பிறகு பைப்பை திறந்து விட்றோம், இது சுத்துது. மேக்னெட் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. மேக்னெட் ரொட்டேட் ஆகுறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல வேணும்னா உனக்கு இதுக்கு பதில் இண்டிகேட்டருக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வச்சிடுறேன், இண்டிகேட்டர். டிஃப்ளெக்ஷன் பாரு, ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதா. இப்போ நான் ஏரியாவை குறைக்கிறேன், நான் ஏரியாவை குறைச்சவும் டிஃப்ளெக்ஷன் குறையுதான்னு பாரு. அப்போ எனக்கு என்ன தெரியுது சார், இந்த எனக்கு கிரியேட் ஆகுற ஏதோ ஒரு இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ஏரியாவை பொறுத்து இருக்கா இல்லையா, ஏரியாவை பொறுத்து இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இருக்கான்னு கேட்டால் அதுவும் நம்ம பார்த்தோம். இல்லைன்னா உனக்கு திரும்பி நான் காமிச்சிருப்பா, அது ஏரியா இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகுதா. சப்போஸ் நான் இதை தண்ணியோட லெவலில் குறைச்சிட்டேன்னா இது சுற்றுற வேகமும் கம்மியாகும் பாரு. இந்த இடத்துல 51 RPMக்கு பதிலாக தண்ணியை குறைச்சிடுறேன். இப்போ டிஃப்ளெக்ஷன் பாரு கம்மியாயிருச்சா. அப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதோட வேகம், இந்த ஒமேகா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஜென்ரேட்டர் நடத்துகிறப்ப சொல்லுவேன். ஒமேகாவை பொறுத்தும் என்ன இருக்குது, இது வந்து சேஞ்ச் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு திரும்பி அடுத்து வேறு பிக்கப் காயில் வச்சு பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். சரி, இப்போ நல்லா பாரு, நான் சப்போஸ் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா சர்க்யூட்டில் போகிற கரண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ யோசிச்சு பண்ண, ஏரியா வச்சு காமிச்சேன்னா ஏரியாவை அதிகப்படுத்தினா எனக்கு என்னாச்சு, அதிகமாக கிடைச்சிச்சு. வெரி குட். அந்த ஒமேகாவை அதிகப்படுத்தின அந்த அதை சேஞ்ச் பண்ணப்போ எனக்கு சேஞ்ச் ஆச்சு, கரெக்டாக இல்லையா. அடுத்து இந்த ரொட்டேட் ஆகுதுன்னா ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம காமிச்சிட்டோம். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல நான் ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு வேகத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். எக்ஸாக்டாக ஒரே வேகத்தில் கொண்டு போகிறது கஷ்டம், பட் நான் சிம்பிள் ஏசி ஜென்ரேட்டர் வச்சுருவோம் இந்த இடத்துல. நல்லா பாரு, நான் ஏசி ஜென்ரேட்டர் வச்சு அங்கே ஒன்று இதோட வேல்யூ கூட்டுவோம். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா இது ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ்னா என்ன, இந்த வோல்டேஜ் டைமை பொறுத்து என்ன ஆகுது, வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுதுன்னா கரண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நீ நம்பலன்னா இங்க டைரக்ஷனை பாரு, டைரக்ஷன் வந்து அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கா, ஒயிட் ரெட் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா. இப்போ நல்லா பாருனா ரொம்ப கம்மி பண்ணிடுறேன். இப்போ நல்லா பாரு, இப்போ ஃபுல்லா எப்படி போகுது, ஒரு டைரக்ஷன்ல. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சா, ஒரு டைரக்ஷன். ஆமா, திரும்பி பழைய டைரக்ஷன் வந்துருச்சா. ஆமா சார், எஸ் மேம். இப்போ பாரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சா. ஸோ நல்ல பாரு, வேவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாரு ஒரு டைரக்ஷனில் வருது, இந்த பாதியில் வந்தோடனே இந்த டைரக்ஷனாக சேஞ்ச் ஆயிரும், சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ கரண்ட் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆக நான் என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இதோட வோல்டேஜை குறைச்சிட்டேன்னா கரண்ட் என்ன ஆகுது சார், குறையுது. கரண்ட் குறைஞ்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க, இங்கே கண்ணுக்கே தெரியல, ஏன்னா நான் 0ல் வச்சிருக்கேன் பாரு, நான் லூஸ் பண்ணி. இப்போ பாரு லைட்டாக தெரியுது உன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருந்தால் ஃப்ளக்ஸ் கம்மியாக கிரியேட் ஆகுது, அதனால் இந்த இடத்துல வேல்யூ கம்மி. இது அதிகப்படுத்திட்டேன்னா டிஃப்ரென்ஸ். ஓ, ஸோ டிசி சோர்ஸ் வச்சு காமிச்சிருவோம். நல்லா பாருனா இதை நவுத்துறேன். இப்போ டிசி சோர்ஸ் இங்கே வச்சா ஏன் சார் ஆகலைன்னா இங்கே சேஞ்சே நடக்கலை. அப்போ நான் இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன் பாரு, மூவ் பண்ணுறப்ப டிஃப்ளெக்ஷன் தெரியுதா. இப்போ நல்லா பாரு, நான் இதே ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வோல்டேஜை கம்மி பண்ணுறேன். வோல்டேஜை கம்மி பண்ணால் கரண்ட் என்ன ஆகும், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆச்சு. இப்போ நல்லா பாரு, இதே வேகத்தில் தான் நான் ஆல்மோஸ்ட் கொண்டு போனேன். போன தடவை இப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அப்போ இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக இது போக இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணார். அதே மாதிரி இதை தான் நவுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காயில் நவுத்தி கொண்டு வரேன், நல்ல டிஃப்ளெக்ஷன் காட்டுறேன்.
நல்லா பாரு, இப்போ காயில் நவுத்தி கொண்டு டிஃப்ளெக்ஷன் தெரியுதா? தெரியுதுண்ணா. தெரியுதுண்ணா. இந்த இடத்துல கேமரா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற கேமரா தெரியுதா? ஏன் என்னோட வேலை இதோட ஃப்ரீக்வன்சியும் கேமரா ரெக்கார்ட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக்காக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பாரு, மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, எனக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எனக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் பேட்டரியை மூவ் பண்ணுறேன், இல்லைனா காயில் மூவ் பண்ணுறேன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை மூவ் பண்ணுறேன் சார். பேட்டரியை மூவ் பண்ணுறேன், இல்லைனா காயில் மூவ் பண்ணுறேன். இல்லைன்னா இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்னால் 2 கையை வச்சு மூவ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நான் ஒரே வேகத்தில் 2த்தையும் மூவ் பண்ண போகிறேன். சரியா? இதை மூவ் பண்ணுறேன், எனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதா? இதை மூவ் பண்ணுறேன், டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதா? இப்போ நான் 2த்தையும் ஒரே மாதிரி மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதான்னு பாரு. ஏன் அப்படின்னா 2 பேரில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? நான் ஒரே மாதிரி மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆகுது? 0. அப்போ ஆப்ஜெக்ட் மூவே ஆகலை தானே கணக்கு, அதனால தான் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கல. அப்போ நம்மளுக்கு கிடைக்கணும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கணும் சார். இங்கே பாரு, இது மூவ் ஆகுதா? தெரியுதா டிஃப்ளெக்ஷன்? ஓகே சார். இந்த வெப்சைட்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு? எனக்கு அந்த 3 ஸ்டிமுலேஷனில் 2 காமிச்சிட்டேன். உனக்கு பேட்டரியை மூவ் பண்ணி மேக்னெட்டை மூவ் பண்ணி காமிச்சிட்டேன், அந்த சர்க்யூட்டை மூவ் பண்ணி காமிச்சிட்டேன். பார்க்கவே நல்லா இல்லை. இங்கே பாரு, இது எங்கே கீழே போய் ஆன் பண்ணணும், இல்லை இதான் ஸ்டிமுலேஷனா? மூவ் த மேக்னெட் மேனுவலினா நான் தானே மூவ் பண்ணணும். ஓ, இதை மூவ் பண்ணால் இங்கே பாரு, அப்போ இது பல்பாயா? இப்போ பாரு, நான் மேக்னெட்டை மூவ் பண்ணுற பல்ப் எரியுதா? இது பல்புன்னு சொன்னால் எனக்கு அபியஞ்சல் வந்து டிராயிங் வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா பாரு, இந்த இடத்துல உங்கள் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் காமிச்சிருக்காங்க. ஏன்னா என்னால் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ஒரு வோல்ட் மீட்டரோ இல்லைன்னா ஒரு கேலோ மீட்டர் வச்சா டைரக்ஷன் தெரியும். பட் இங்கே பார்த்தோன்னா ஒரு டைரக்ஷன் எப்படி காட்டுறாங்க பாரு. இந்த இடத்துல ரெட் கலரில் ஒரு லைட் தெரியுதான்னு பாரு. நான் முன்னாடி கொண்டு வர ரெட் கலர் லைட் இந்த டைரக்ஷனில் இருக்குதா? நான் இதை தாண்டி வெளியே போகிறப்ப இந்த டைரக்ஷனுக்கு மாறுது. தெரியுதா? நான் இங்கே கொண்டு வரேன், இந்த டைரக்ஷனில் இருக்குது. பாதி டிஸ்டன்ஸ் தாண்டி இங்கிட்டு வரப்ப இந்த டைரக்ஷனுக்கு மாறுது. ஸோ அங்கே பார்த்தோம்ல லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட்னு, சேம் திங் இங்கே. இப்போ மூவ் த மேக்னெட் சைனோசாய்டலி கொடுத்துட்றேன், அவனே மூவ் பண்ணிக்கிறான் சார். மேக்னெட் எப்போல்லாம் மூவ் ஆகுதோ அப்போல்லாம் என்ன சார் கிரியேட் ஆகுது? கரண்ட் கிரியேட் ஆகுது. அதாவது நம்மலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடக்கூடாது அவங்கள. எப்படியா மேக்னெட் தானாக மூவ் ஆகும்? அதனால் அவன் என்ன கனெக்ட் பண்ணிட்டான்? ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கான். சரி, ஸ்ப்ரிங்கை ஆட்டியே உள்ள எப்படி ஸ்ப்ரிங்கு தானாக மூவ் ஆகும்? சரி, இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வந்து பார்ப்போம். சப்போஸ் உண்மையில ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா இதில் எனர்ஜி லாஸ் ஆகி இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணணும்? மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வந்து பார்ப்போம். இந்த மேக்னெட் வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இது பிளேலே வச்சுருக்கோம். ஆசிலேஷன் ஸ்பீடை நான் மாற்றி காட்டுறேன். நல்லா பாரு, நான் ஸ்பீடை கம்மி பண்ணால் இந்த பல்போட பிரைட்னஸ் பாரு. போ, நான் செத்தே போயிடுவேன், சீக்கிரம் போ. இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கக்கூடாது. நான் பிரைட்னஸ் தெரியுதா? இப்போ நான் அதிகப்படுத்துகிறேன். இப்போ பிரைட்னஸ் பாரு, முன்னாடியை விட பிரைட்னஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஓகே, இப்போ நல்லா பாரு, உனக்கு புரிகிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு காயில் வச்சுக்கிறேன். அந்த இடத்துல காயில் இருந்துச்சுல, இது அபியஞ்சலோட காயில், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காயிலில் நான் வந்து ஒரு பல்பை கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அவங்கள மாதிரி நான் ஒரு கேலோமீட்டரை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இந்த இடத்துல இதை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். மூவ் பண்ணால் இந்த இடத்துல பல்பு எரியலை. பல்ப் என்ன ஆகலை? எரியலை. இது எந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அவன் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதாவது இதோட ஃபீல்டை நான் குறைச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபீல்டு இருக்குது சார். நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி பார்க்குறேன், இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன். இது ஆடுதா? இல்லை. அப்போ நான் ஃபீல்டுக்கு வெளியே வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஆட்டுறேன், எனக்கு என்ன ஆகலை?
கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே சார். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே முன்னாடி கொண்டு வரேன், மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு வரேன். இந்த இடத்துக்கிட்ட நான் மூவ் பண்ணுறப்போ பல்ப் என்ன ஆகுதுன்னா எரியுது. பல்ப் என்ன ஆகுது? எரியுது. ஓகேவா? ஓகே சார். இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன், பல்பு எரியலை. சரியா? நோ க்ளோ. இந்த இடத்துல பல்பு க்ளோ, இந்த இடத்துல நோ க்ளோ. நான் இங்கே ஃபுல்லாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணுறேன், க்ளோவே இல்லை. இந்த இடத்துல கொண்டு போகிறேன், இந்த இடத்துல கொண்டு போனால் பல்ப் என்ன ஆகுது? க்ளோ ஆகுது. இங்கே போய் பண்ணுறேன், பல்பு க்ளோ ஆகலை, நோ க்ளோ. ஓகேவா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த இடத்துல இதுக்குள்ளே எவ்வளோ ஃபீல்டில் லைன்ஸர் உள்ளே போகுது. இந்த காயிலுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஃபீல்ட் லைன் தெரியுது? ஃப்ளக்ஸ் எவ்வளோ? ஃபீல்ட் லைன்ஸே போகலை, ஃப்ளக்ஸே போகலை. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கனுக்குள்ளே இருக்குது சார். நீங்கள் அந்த இடத்துல ஆட்டுறீங்க, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, அப்போ ஃப்ளக்ஸ் இருக்குமா? நான் அங்கேருந்து அப்படியே உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். அப்போ கொண்டு வர இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. இப்போ நான் ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? கான்ஸ்டன்ட். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ஏரியா கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ நான் இங்கனுக்குள்ளே எங்கே நவுத்தினாலும் எனக்கு என்ன ஆகலை? க்ளோ ஆகலை. ஏன் க்ளோ ஆகலை? ஏன்னா ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறேன், அகைன் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? குறையுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஃப்ளக்ஸ் இருந்துச்சு, இப்போ ஃப்ளக்ஸ் குறைய போகுது. அப்போ நல்லா பாரு, ஃப்ளக்ஸ் இருந்தால் பத்தாது, எனக்கு என்ன வேணும்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எப்பெல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? புரியுதா? அப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே இந்த இடத்துல பாரு, இப்போ இந்த காயிலுக்குள்ளார சரியா, இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில ஃபீல்டு போகுது, கரெக்டாக இல்லையா? இப்போ நான் பக்கத்தில் கொண்டு வரேன், சடனாக என்ன பண்ணுறேன்? பக்கத்தில் கொண்டு வரேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன். அந்த டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா? இப்போ பாரு, இந்த இடத்துல இப்படி கொண்டு போய் வச்சுருவேன், நிறைய ஃப்ளக்ஸ் உள்ளே போகுது, ஆனால் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கா? ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இல்லாதனால ஜீரோ. இப்போ பாரு, ஃப்ளக்ஸ் திரும்பி நான் தூரமாக கொண்டு போகிறேன், ஃப்ளக்ஸ் குறையிறப்ப சேஞ்ச் தெரியுதா? கூடுறப்ப சேஞ்சு, குறையிறப்ப சேஞ்சு. புரியுதா இல்லையா? கூடுறப்ப குறையிறப்ப சேஞ்ச் இருக்குது. அப்போ எப்போதான் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் என்ன கிடைக்கும் எனக்கு? கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ கிடைக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ ஈவன் இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகுது, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஆங்கிளுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன ஆகுது சார்? ஐ மீன் ஏரியாக்கும் ஆங்கிளுக்கு இல்லை. ஸோ ஏரியா வெக்டர் இப்படி இருக்கா, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் பாரு இப்போ இப்படி இருக்கா. நான் கொஞ்சோண்டு தண்ணி திறந்து விடுறேன், தண்ணி திறந்து விட்டேன்ப்பா, ஓடுப்பா, உன் வேலையா தானே? ஓ, ப்ளே பண்ணணுமா? இப்போ நான் தண்ணி திறந்து விட்டேன்னா நான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாரு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் 0 கிட்ட நிப்பாட்ட ட்ரை பண்ணுறேன், இங்கே பாரு ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ 0 கிட்ட இருக்கா? கரெக்டா? மேக்ஸிமம் கிட்ட ஒரு வேல்யூ, அடுத்து பாரு திரும்பி 0 கிட்ட ஒரு வேல்யூ, தெரியுதா? அப்ப ஆங்கிளை பொறுத்து இது என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. வெரி குட். அப்ப இதை வச்சு நம்ம ஃபாரடே வந்து ஒரு லா கொடுத்துறாரு, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். 2 லா இருக்கு.
என்ன அப்படின்னா whenever there is a change in magnetic flux, எப்பெல்லாம் ஒரு சர்க்கியூட்ல ஃப்ளக்ஸ்ல என்ன இருக்குது, சேஞ்ச் நடக்குது, அப்பெல்லாம் எனக்கு என்ன கிரியேட் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் லா. அப்போ செகண்ட் லா என்ன சார், செகண்ட் லானா மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப். இந்த இஎம்எஃபோட மேக்னிடியூட் இருக்கு பார்த்தியா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரேட்னா என்ன சார், எப்பவுமே எதை வச்சு டிவைட் பண்ணுவீங்க, டைம் வச்சு. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னா d∅/dt. சரிங்களா? அப்போ இஎம்எஃப் கேட்டாங்கன்னா d∅/dt. இஎம்எஃப்னா பேசிக்கலி வோல்டேஜ். அப்போ I × Rன்னு போடலாமா? ஏன்னா உன்ட்ட என்னென்ன கேட்பாங்களோ எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்றேன், ஒரே ஃபார்முலா. இதுக்கு மேலே ஃபுல்லாக ப்ராப்ளம் தான். அப்போ உன்ட்ட கரண்ட் கேட்டால் என்ன பண்ணிடு, 1/R d∅/dt. இப்போ இந்த கரண்ட் எப்படி எழுதலாம், கரெக்டா? வெரி குட். அப்போ இந்த dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் எப்படி எழுதிக்கலாம் சார், சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1/R டைம்ஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸையும் சார்ஜையும் ஒரே மாதிரி போடுறியா அப்படின்னு சொல்லி. எனி டிஃபிகல்ட்டி? அப்ப நல்லா பாரு. என்னப்பா பண்ண முடியுமா சார், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், ஆனா ரொம்ப கம்மியா தான் பண்ண முடியும். சரிங்களா? ஏன் சார் ரொம்ப கம்மியாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக்லி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட 2 × 10⁻⁵ டெஸ்லா கிட்ட இருக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங். வேணா கூகுள் பண்ணி பாரு. ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட். இதெல்லாம் நான் எல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு 2 × 10⁻⁵ கிட்ட வந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த்து எனக்கு வேல்யூ வேணும் சார். இவங்க எனக்கு டெஃபினேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 22 மைக்ரோ டெஸ்லாலேருந்து 67 மைக்ரோ டெஸ்லா வரைக்கும். 22 மைக்ரோ டெஸ்லானா என்ன, 22 × 10⁻⁶. அதனால் 2 × 10⁻⁵ எழுதலாமா? எஸ் சார். ஸோ அந்த வேல்யூ ரொம்ப கம்மி. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை என்ன, கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப கம்மி. அப்போ ஃப்ளக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த எர்த் நம்ம எங்கே போனாலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ நான் ஏரியாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். சரி, ஏதோ ரிங் இருக்குது, அதில் வந்து ஒரு பேட்ரி வச்சியோ இல்லை ஒரு நான் என்ன பண்ணுறேன் பேட்டரியில் ஒரு எல்இடி பல்ப் வச்சு பார்க்க போகிறேன். அப்போ நான் எர்த்தில் எங்கே அதை நவுத்தினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டே மாறாது. கரெக்டாக இல்லையா? நம்மளுக்கு எந்த கேட்டகரி சுச்சுவேஷன் ஆயிரும், இந்த சுச்சுவேஷன் உள்ளுக்குள்ளே நான் நவுத்திக்கிட்டு இருக்கேன் சார், அது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுமா? நோ சார். பட் நம்ம எப்படி சார், வேறு என்ன மெத்தட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயிலை சுத்த விடலாம். இந்த காயில் சுற்றிச்சுன்னா ஏரியா வெக்டாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஆங்கிள் என்ன ஆகும், ஒரு காயில் இருக்குது, இந்த காயில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ காயில் சுற்றுதுன்னா ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா வெக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ அதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணு, எர்த் ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ எர்த்துக்கு வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு உன்னோட காயிலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரு. அப்போ எர்த்து சுற்றுது. அப்போ எர்த்து சுற்றுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதோட ஆங்கிள் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணு, எல்லாரும் ஜிம்முலலாம் இதெல்லாம் வைக்கலாம். சரிங்களா? ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சு நிறைய கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஜிம்மில் எல்லோரும் போய் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், யோசிச்சு பாரு. அந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போ, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை அசியூம் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மோஷன் கொண்டு வரோம். கரெக்டாக இல்லையா?
அப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நான் இங்கிட்டு கொண்டு வரேன், அப்போ சேஞ்ச் ஆகுதா இல்லையா? அப்போ சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்? கரண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஈவன் இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டைனமோன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம சைக்கிளை சுற்றிக்கிட்டு இருப்போம், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருப்பாங்க. அப்போ இது ரொட்டேட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? பழைய இப்போ சைக்கிள்லாம் டைனமோ இருக்கும், இல்லைன்னா இந்த மைனா படத்தில் இருக்கும். சரிங்களா? அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? சைக்கிளை வந்து மிதிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகேவா? என்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஹேண்டில் ஜென்ரேட்டர் மாதிரி இருந்துச்சு. அது வந்து கையிலே நம்ம சுற்ற சுற்ற மேலே லைட் எரியும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடச்சி போட்டாங்க. ஓகே, அதனால அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, பட் அப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியே சுற்ற சுற்ற அது நம்மளுக்கு இது கொடுக்கும். ஓகே, இது ஏன் என் ஃபோன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? என்ன டிஃபிகல்ட்டி? ஓகே, ஸோ கரண்ட் சார்ஜ் கேட்குறாங்கன்னா சார்ஜ் டைமை பொறுத்து இல்லை, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஆர். கரண்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் டிவைட் பை ஆர். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சார், எப்போ சேஞ்ச் நடக்குதோ அப்போல்லாம் எனக்கு இஎம்எஃப் கிடைக்கும். ஆனால் எவ்வளோ கிடைக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை வச்சு. இந்த இடத்துல மேக்னிடியூட் ஏன் வச்சுருக்கோன்னா இதில் இன்னும் டைரக்ஷன் நம்ம கொடுக்கல. ஓகேவா? டைரக்ஷன் வந்து லென்ஸ்லாம் வச்சு கொடுப்போம். ஃப்ளக்ஸை எப்படி சார் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? நல்லா பாரு, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? BA cos θ. இப்போ யோசிச்சு பாரு, நான் ஏரியாவை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன், காஸ் தீட்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ BA மட்டும் வச்சு BA சேஞ்ச் பண்ணால் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆகும் சார். அப்போ நல்லா பாரு, சப்போஸ் B சேஞ்ச் ஆகுது, B சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். வேறு என்ன சார் பண்ண முடியும் என்னால்? ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஸோ அதான் நான் ஆக்சுவலாக சொல்ல வந்து அதுதான் ஜிம்மில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். என்ன அப்படின்னா உங்கள் கையில் நான் ஒரு காயில் மாதிரி கொடுத்துட்றேன். உங்கள் வேலை என்னென்னா இந்த காயிலை வந்து இப்படி கம்மி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, இதோட ஏரியா என்ன ஆகும்? கம்மியாகும். இப்படி இழுத்தா அதோட ஏரியா அதிகமாகும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுது சார். அப்போ ஜிம்முக்கு போகிறவங்கள்ட்ட இதை கொடுத்து விட்ரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஏரியா பெருசாகுது. அப்போ ஏரியா அதிகமாகிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஏரியா கம்மியாகிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கம்மி. அப்போ ஏரியாவை சேஞ்ச் பண்ணுற மூலியமாக என்ன பண்ணலாம்? ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். வேறு என்ன பண்ணலாம் சார்? தீட்டா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தீட்டா வச்சு இதை ஐ மீன் ஒமேகா வெலாசிட்டியில் சுத்த விடுறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் நல்ல இருக்க ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா என்ன, நான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சது இந்த மாதிரி. இப்போ இந்த காயிலை வெளியே கொண்டு போகிறேன், இதில் கொண்டு போனால் என்ன சார் ஆகுது? நல்லா பாரு, காயில் இங்கே இருக்கிறப்ப இதில் இருக்க டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன சார்? 4ஆ? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். இங்கே போகிறப்ப ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 2. அடுத்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளக்ஸு 0. திரும்பி உள்ளே கொண்டு வரப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸில் சேஞ்ச் பண்ணாலும் நடக்குமா இல்லையா? ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க BA சேஞ்ச் பண்ணி ஏவை சேஞ்ச் பண்ணி காஸ் தீட்டாவை சேஞ்ச் பண்ணி இல்லை மொத்தமாக ஃப்ளக்ஸே சேஞ்ச் பண்ணிக்கோ. எனி டிஃபிகல்ட்டி? நோ சார். நோ சார். சார் அப்போ சேட்டலைட்டை வச்சு கூட கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். இப்போ நீங்கள் சேட்டலைட்டை காயில மாற்ற போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க சேட்டலைட்டை? இல்லை சார், சேட்டலைட்டுக்குள்ள அந்த காயில வச்சுருக்கேன் சார். அது எர்த்து சுற்றும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு க்ரியேட் ஆகிற இஎம்எஃப் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு சேட்டலைட் க்ரியேட் பண்ணி அந்த சேட்டலைட் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்? என் மொத்த பர்பஸே சேட்டலைட்லேருந்து கரண்ட் எடுக்கிறதுனா வேண்டாம், காசு வேஸ்ட்டு. ஓகே ஓகே சார். பட் மற்றபடி ஏன்னா சேட்டலைட்டில் நம்ம பார்க்கணுன்னா நிறைய காயில் வைக்கணும். நம்ம எவ்வளோ நிறைய காயில் வைக்கிறோமோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகும், இப்போ ஃப்ளக்ஸ் அதிகமாகும். அப்போ தான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி லெக்சரில் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து ஃபேரடே பற்றி அந்தளவுக்கு சொல்லேன். நான் நெக்ஸ்ட் லெக்சரில் சொல்வேன். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இவர் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு பல்பு இப்போ குறைக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீட்டில் சும்மா ஒரு 15 காயில் வச்சு சுற்றி வைக்கிறோம். இது வந்து இப்படி மூவ் பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் எனக்கு இன்டென்சிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ அ காயில் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், ஃப்ளக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க சார். வாட் இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் கேட்குறாங்க.
நீ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கண்டுபிடி, நான் கரண்ட்டை சொல்லிடுவேன். ஏன்னா கரண்ட்டோட ஃபார்முலா என்ன, 1/r டைம்ஸ் d∅/dt. ஆர்னு சொல்லி ஏன் 2ன்னு போட்டேன்? இல்லை நான் ஒரு வேளை ஆர்னு எழுதுனேன், அதில் 1 வரலையா எனக்கு தெரியல. இல்லை ஒரு வேளை இந்த டைம் 2 செகண்ட்ஸை பார்த்தோன்னா 2 போட்டேன்னு வேணுமோ. ரேடியஸ் இது ஆர் எவ்வளோ, 1/5. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்பா? கரெக்டா? இப்போ டைமோட வேல்யூ 2ன்னு போட்டுரு. 2 ஸ்கொயர் 4 அப்படின்னா 60 + 16 + 2 78 வருதுயா. 78 5ஆல் டிவைட் 78 வந்து 80 இருந்தால் என்ன வரும், 16 வருமா? ஸோ 15.6. ஓகேவா? ஓகே சார். இல்லை டிவைட் பண்ணி காட்டணுமா? வேண்டாம் சார். சரி. 800 turn coil of effective area, ஏரியாவே கொடுத்துட்டாங்க, இது ரேடியஸ் கிடையாது, இஸ் kept perpendicular to the magnetic field. சரிங்களா? காயில் எப்படி இருக்கு, இதான் சார் காயில். காயில் எப்படி இருக்குது, perpendicular to the magnetic field. அப்போ ஆங்கிள் between them எவ்வளோ சார்? 0 டிகிரி. 0 டிகிரி. வெரி குட். ஏன்னா பெர்பெண்டிகுலர் பார்த்தோன்னா நிறைய பேர் சார் 0 டிகிரி இல்லை சார் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கோம். நல்லப்பா ஏரியா வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலருக்கு மேக்னெட்டிக்குலர். அப்போ இனிஷியல் தீட்டா என்ன, 0 டிகிரி. when the plane of the coil is rotated by 90 degree. நல்ல இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, காயில் எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறேன், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறேன். இப்போ இதோட நார்மல் என்ன ஆயிரும், நல்லா பாரு, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, என் வாயில் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது பார்த்தனா ஏரியா வெக்டார். இப்போ ரெண்டு பேருக்கு நல்ல ஆங்கிள் எத்தனை டிகிரி, 0 டிகிரி. வாயில ஏன் வைக்கணும், ரெண்டு கை இருக்குல்ல, நான் லூஸு. இப்போ நல்லா பாரு, நான் காயில் எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன், 90 டிகிரி. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் வெக்டாரும் ரொட்டேட் ஆயிருமா, ஆங்கிள் ஆஃப் த ஏரியா வெக்டாரும் ரொட்டேட் ஆச்சா இல்லையா? இப்போ சொல்லு, ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட், வெரி குட், ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர் 90 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? சேஞ்ச் ஆகுது சார். இனிஷியலாக என் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, BA cos 0. ஸோ இனிஷியலாக 0. B எவ்வளோ சார், B ஓட வேல்யூ 5 × 10⁻⁻5. இதையும் நான் 5 × 10⁻⁻2ன்னு போட்டுக்குவா. என் ஃபைனல் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது சார், BA cos 90. அப்போ 0 சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்குது சார். இப்போ நல்லா பாரு, இந்த மொத்தத்துக்கு எவ்வளோ டைமில் பண்ணியிருக்காங்க, 1 செகண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம். ஃப்ளக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதில் டிஃப்ரென்ஸு கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ண எனக்கு அதே நம்பர் கிடைச்சிருமா? ஆமா. ஓகே சார். அப்போ 5 × 10 பவர், ஆக்சுவலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன போட்டுக்கலாம், 25 × 10⁻⁻7. -7 போட்டுக்கலாம். இது 0.1 டிவைட் பண்ணுறேன். எனக்கு எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகலை. ஓ, நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மறந்துட்டோம். தேங்க்யூம்மா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 800. அப்படின்னாலும் எனக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருமா? சரி, சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது 10⁻⁻1 மேலே போயிடுச்சுன்னா 10⁻+1. ஆமா சார். இந்த 8 × 25 என்ன சார், 200. இங்கே ஆல்ரெடி 10⁻2 இருக்கு, இது ஒன்று சேர்த்துச்சுன்னா 10⁻3 ஆயிருமா? இது என்ன சார், 10⁻−7. இப்போ பாரு, இதுலேருந்து 2 கொடுத்துட்டா 10⁻5 ஆயிருமா? ஸோ 2 × 10⁻−2 இல்லைனா 0.02. எனி டிஃபிகல்ட்டி? நோ சார். நோ. எங்கே இருந்த வேல்யூ எங்கேயோ வந்திருக்கு பார்த்தியா, 10⁻−7 இது மல்டிப்ளை பண்ண 0.02. ஓகே சார். A uniform magnetic field is restricted within the region of radius. இந்த ரேடியஸ்க்குள்ளே இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க சார், இதுக்குள்ளே தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் சரியா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை தாண்டி வெளியே வராது, இதுக்குள்ளே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த லூப்பில் சேஞ்ச் பண்ணாங்க, ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுமா? கிரியேட் ஆகும். அப்போ இஎம்எஃப் எவ்வளோ சார் ஜென்ரேட் ஆகும்? d∅/dt. இதில் எது சார் சேஞ்ச் ஆகுது? எது சேஞ்ச் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஏரியா சேஞ்ச் ஆகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏரியா சேஞ்ச் ஆகலை. அப்போ ஏன்னா πr², ஸ்மால் ஆர் போடணுமா கேபிட்டல் ஆர் போடணுமா? ஏன்னா ஃப்ளக்ஸ் இதுக்குள்ளே தானே இருக்குது, இங்கே ஃப்ளக்ஸே 0. அப்போ இதை மட்டும் போடுங்க. சரி. லூப் 1 ஆஃப் ரேடியஸ் r less than r encloses the region. லூப் 2 ஆஃப் ரேடியஸ் r outside the region. அங்கே லூப் 2 இருக்குது சார். அங்கே ஏதாவது ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுமா? இங்கேருந்து ஃபீல்டே அங்கே போகலை. அப்போ அங்கே ஃப்ளக்ஸ் இல்லை. ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 0. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஃப்ளக்ஸ் எவ்வளோ? அதே 0. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இல்லை. ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இல்லைன்னா இஎம்எஃப் என்ன? 0. அப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? ஏன் மைனஸ் வந்துச்சு? அது காரணம் லென்ஸ்லாம். நல்லா பாரு, நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். இது என்ன ஆகுது? இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருவோம். நெக்ஸ்ட், a coil of resistance of the coil கொடுத்துட்டாங்க சார், is placed in a magnetic field. ஓகே, ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் 2 seconds. ஒன்ட்டு என்ன கேட்குறாங்க? ஆம்பியர் கரண்ட் கேட்குறான். யூனிட்டை பாரு, 1/r டைம்ஸ் d∅/dt. கரெக்டா? ஆமாம் சார். இது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கண்டுபிடி. 100t + 4 சரி, +4 வராது, 100t. போதும். தேங்க்யூ. ஓகே, டீக்கு பதிலாக 2 போட்டுக்கோ. எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தா நான் புள்ளி இருந்துச்சு, நாங்கள் டி இருக்குன்னு நினச்சிட்டேன். ஏன் தப்பு, சாரி. டீயோட வேல்யூ 2 போடு. 200. சார் ஆரோட வேல்யூ 400. நான் ஏன் 2 போட்டிக்கிட்டு இருக்கேன்? ஸோ இதோட வேல்யூ 200. 200/400 1/2 0.5. எல்லாருக்கும் இதே ஆன்சர் வருதா? ஆமாம் சார். டவுட் இருக்கா? ஸோ இந்த மைனஸ்க்கு ரீசன் என்ன? லென்ஸ்லாம். இது வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் அவங்க மேக்னிடியூட் தான் கேட்டானா என்ன கேட்டாங்க? இந்த இஎம்எஃப் ஜென்ரேட் கேட்டிருக்கேன், மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் ஜென்ரேட் சொல்லலை. ஓகே. The conducting circle loop is placed in a uniform magnetic field. Magnetic field uniform இருக்கு சார், with its plane perpendicular to the loop. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது? இந்த லூப்போட பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலராக இருக்குது. புரியுதா? அப்போ ஃப்ளக்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும், ஏன்னா இதோட வேல்யூ இப்படி தான் வரப்போகுது. ஸோ ஃப்ளக்ஸ் இருக்குது. ஏன்னா ஆங்கிள் தீட்டா எவ்வளோ? 0 டிகிரி. தீட்டா 0 டிகிரி. நல்லா பாருமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் இட்ஸ் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த லூப். சரி, இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லூப் வந்து ஏதோ ஒரு பிளேனில் இருக்குது. அந்த பிளேனுக்கு உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ஏரியா வெக்டர் எப்படி வரைவீங்க? இந்த லூப்புக்கு பெர்பெண்டிகுலராக ஏரியா வெக்டர் இருக்கும். இப்போ ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள ஆங்கிள் எத்தனை டிகிரி? 0 டிகிரி. அப்போ தீட்டா 0 போட்டேன். இப்போ புரிஞ்சா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த லூப், ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் த லூப் இஸ் மேட் டு ஷ்ரிங்க் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். இப்போ ரேடியஸ் என்ன ஆகுது? குறையுது. அதாவது இந்த லூப் இருக்குன்னா இந்த லூப்போட ரேடியஸ் குறையுது. ரேடியஸ் குறையுதுன்னா அல்டிமேட்லி எது குறையுது? ஏரியா குறையுது. வெரி குட். அப்போ நல்லா பாரு, எனக்கு இஎம்எஃப் ஃபார்முலா d∅/dt. இந்த டைம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் இல்லை. அப்போ ஏரியா என்ன சார்? πr². இந்த πr² சேஞ்ச் இருக்குது சார். இப்போ இதை கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சாக்லேட். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? இந்த πr² டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டூ ஆரா வரும்.
இல்ல சார். ம் என்ன வரும்? dπ/dt. நீங்க என்ன சொன்னீங்க? 2r dπ/dt. ஏன் பையை ஏன் விடுறீங்க? 2r dr/dt. ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, சரிங்களா? ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் 2r, அப்புறம் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr/dt. யார் ஆன்சர் பண்ணது? சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சார்? 0.025. 0.025 கரெக்டாக எழுதிட்டேன்னா 2πr. பை ஆரோட வேல்யூ என்ன சார்? ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றிக்கோ. dr/dt எவ்வளோ கொடுத்துட்டாங்க? ஷ்ரிங்கிங் அட் த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் இவ்வளோ. ஸோ dr/dt என்ன? 1 mm/s. அப்போ 1 mm/s மீட்டர்/செகண்டை மாற்றணும்னா 10⁻³ இதில் டவுட் இருக்கா யாருக்காச்சு? Yes sir. 2 2s are 4 into 25. 100. அப்போ இந்த வேல்யூ 0.1 பை இன்ட்டு இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻⁻5. -5. இதை இதோட சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா பை இன்ட்டு 10⁻⁻6. இந்த ஆப்ஷன் பை இன்ட்டு 10⁻⁻6. புரியுதா புரியுது சார். சார் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மைனஸ் வரும்ல, மைனஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல dr/dtயோட வேல்யூ பார்த்தனா -1 mm/s², மீட்டர்/s² நான் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ ஏன் மைனஸ் போடுறேன்? என்ன ரேடியஸ் என்ன ஆகுது? குறையுது. சம்பத் கதவை சாத்துனீங்களா? சம்பத் கதவை சாத்தாம வந்துட்டாங்க. இனி எனக்கு கொசு சாவடிக்குது. A conducting circular loop is placed in a uniform magnetic field with its plane perpendicular to the magnetic field. இந்த லூப்போட பிளேன் எப்படி இருக்குது? perpendicular to the magnetic field. அப்போ தீட்டா எத்தனை டிகிரி? 0 டிகிரி. போன தடவை மாதிரி அதே கொஸ்டின் என் நம்பர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எவ்வளோ? இஎம்எஃபோட வேல்யூ dφ/dt. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் 2πr இன்டூ dr/dt டிஃப்ரென்ஷியேட் பண்ண. ஓகேவா? ஓகே சார். 0.04 இன்டூ 2 இன்டூ பை இன்டூ ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் 10⁻⁻2. 2 mm/s², மீட்டர்/s² மாத்திர 10⁻⁻3. இப்போ பாரு 2 இன்டூ 2 4 2s are 8 4s are 32. நான் போதில் இருக்கேன்னா இல்லை கணக்கு தப்பாக போடுறோமா? வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. மல்டிப்ளை பண்ணி 32 வருது. இங்கே 34 போட்டு வச்சுருக்காங்க. 32 தானே வருது எல்லாருக்கும். 2 2s are 4, 4 2s are 8, 8 4s are 32. எனக்கு 32 தான் வருது. 0.32 பை இன்ட்டு 10⁻⁻5. இதை நான் 3.2ன்னு போட்டால் 10⁻⁻6. எனக்கு இதுதான் வருது. கொஸ்டினில் டைப்பிங் எரர் இருக்கா இல்லை கேல்குலேஷனில் தப்பு இருக்கா? கேல்குலேஷன் கரெக்டானு மட்டும் பாருங்கள் ஒரு செகண்டு. சப்ஸ்டியூட்டன் கரெக்டா? கரெக்டு தான். கரெக்ட் தான் சார். சரி, அப்போனா மேபி இந்த இடத்துல 3.2 அவங்க 3.4ன்னு போட்டுக்கலாம். A rectangle, a square, a circle, an ellipse all are in xy plane. இது வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். Are moving out uniformly with a constant velocity v. The magnetic field is directed in negative z direction. Magnetic field negative z directionல இருக்கு. Negative z direction எப்படி சார் இருக்கும்? உள்ளுக்குள்ளேயா வெளியவா? உள்ளுக்குள்ள. ஏன்னா இது எக்ஸ் பிளேன், இது ஒய் பிளேன், இது ஜெட் பிளேன். ஸோ மைனஸ் ஜெட்னா என்ன? உள்ள போகுது. ஸோ இதான் சார் உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு.
ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றா ஒரு தடவை ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள், ஒரு எலிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வெளியே கொண்டு வரீங்க. அப்படி வெளியே கொண்டு வரப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் எதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுன்னு கேட்குறான். நல்லா பாரு, உன்னோட இஎம்எஃப் ஃபார்முலா என்ன? d5/dt. உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டானா? the magnetic field is directed along the x-axis. So basically uniform தான், ஓகேவா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம், அப்போ பி கான்ஸ்டன்ட். அப்போ ஏரியாலே சேஞ்ச் நடக்கிறதுனால தான் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? இஎம்எஃப் கிரியேட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளை வெளியே கொண்டு போகிறேன் சார். அந்த ரெக்டாங்கிள் வெளியே போகிறப்போ இதான் ஒரு ரெக்டாங்கிள்னு அசியூம் பண்ணிக்கோ. ஒரு ரெக்டாங்கிள் வரைய தெரியல. இதோ ஒரு ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வெளியே போகுதுன்னா எவ்வளோ ஏரியா சார் குறையும்? லெட் மீ சே ஃபஸ்ட்டு யூனிஃபார்மாக இவ்வளோ ஏரியா குறையும். அடுத்து ஒரு செகண்டில் எவ்வளோ ஏரியா குறையும்? கரெக்டாக இல்லையா? அடுத்து இந்த குறையிற ஏரியா, அதாவது இது வெளியே போகுது பிளேனில், இந்த இதுலேருந்து வெளியே போகுது. அப்போ இந்த குறையிற ஏரியாஸ் யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா? யூனிஃபார்மாக தான் இருக்குது. அப்போ ஏரியாவில் சேஞ்ச் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் இது கான்ஸ்டன்ட், சேஞ்சும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ நான் இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக மொத்தத்துக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், ஏரியாவில் சேஞ்ச் ஆகிற ஏரியாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த டேர்மும் கான்ஸ்டண்ட்டாக, dA/dtயும் கான்ஸ்டண்ட்டாக. என்ன டைமை பொறுத்து ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வந்து ரெக்டாங்கிளில் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ரெக்டாங்கிளில் வந்து சேஞ்ச் ஆகுது, நாட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். ஸோ ரெக்டாங்கிளில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறான். இது தப்பு. எனி ஆஃப் த ஃபோர் லூப் இது தப்பு. ஸ்கொயர் பற்றி கதையிலே இல்லை, இப்போ ஸ்கொயர் பார்க்க தேவையில்லை, ஆனாலும் நான் உனக்கு சொல்லிடுறேன். இப்போ ஸ்கொயரில் எப்படி சார் ஏரியா சேஞ்ச் ஆகும்? இதுதான் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் வெளியே போகுதுன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ வெளியே போகும். அடுத்து அப்போ வெளியே யூனிஃபார்மாக தான் இருக்குது. வெரி குட்மா. இன்னும் 4 துண்டு போட்டுறப்போ ஏன் சார் இதை மட்டும் வெட்டாமல் போயிட்டீங்கன்னு கேட்பீங்க. சரியா? சர்க்கிள் பாரு, யூனிஃபார்மாக இருக்காது. நல்லா பாரு, ஃபஸ்ட்டு இவ்வளோண்டு ஏரியா வெளியே வருது, அடுத்த ஏரியா அதிகமாகுது. கரெக்டாக இல்லையா? கோடி ஏன் உள்ளு நேரம் தானே கை இழுத்திக்கிட்டு இருக்கேன், ஏன் அப்படி வளைஞ்சு வரீங்க? இப்போ சர்க்கிளில் என்ன இல்லை சார்? யூனிஃபார்ம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறான்? எலிப்டிக்கலில் மட்டும்தான் யூனிஃபார்ம் இல்லை, சர்க்கிள்லேயும் யூனிஃபார்மாக இல்லை. ஆட்டோமேட்டிக்லி எலிப்டிக்கல் வரைஞ்சி பாரு. இதுதான் சார் எலிப்ஸ். இதை வெட்ட ஆரம்பி. ஏரியா எப்படி இருக்கும்? நான் யூனிஃபார்ம். சேஞ்ச் இன் ஏரியா யூனிஃபார்மாக இல்லைனா இதில் கிரியேட் ஆகிற இஎம்எஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, இதில் யூனிஃபார்மாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஏரியா சேஞ்ச் இன் ஏரியா சேஞ்ச் ஆகுது. கரெக்டா இல்லையா? ஓகே சார். as a result of change in magnetic flux, magnetic flux change நடக்கிறதுனால in a closed loop as shown in the figure ஒரு EMF generate ஆகுது. EMF ல V volt வந்து induce ஆகுது. work done in taking a charge Q coulomb along the loop. இந்த லூப்ல Q coulomb நீங்க கொண்டு போறீங்க. அப்ப எவ்வளவு வர்க் பண்ணுவீங்க? வர்க்கோட ஃபார்முலா என்ன? Q into V. கரெக்ட்டா? சார்ஜ் into voltage. ஆனால் நீ சொல்லுவ சார் எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோ சார்? எனர்ஜி ஸ்டோர்டோட ஃபார்முலா ½ Q² by C இல்லைனா ½ QV. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதணும் ½ QV தானே வரும். எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோ? இவ்வளோ. ஆனால் ஒர்க் எவ்வளோ நடந்திருக்கு? இவ்வளோ. ஏன்னா நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டரில் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம பண்ணுற ஒர்க் இவ்வளோ, ஆனால் அதில் பாதி தான் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். பாதி என்ன ஆயிரும்னா எனர்ஜி லாஸாக போயிடும். ஓகேவா? புரியுதா? நம்ம பண்ணுற எல்லா ஹார்ட் ஒர்க்குமே
எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? A rectangular coil of 20 turn, an area of cross section கொடுத்துட்டாங்க. Area of cross section has a resistance கொடுத்துட்டாங்க. If the magnetic field which is perpendicular to the plane, இந்த பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது சேஞ்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 1000 டெஸ்லா பர் செகண்ட். அப்படின்னா dB/dt கொடுத்துட்டானா? ஆமாம் சார். ஓகே, இந்த கரண்ட் எவ்வளோ? கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? 1/r டைம்ஸ் d∅/dt. இப்போ எது சேஞ்ச் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, ஏரியா கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஆர் வேல்யூ என்ன சார்? 100. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மறந்துடாத, 25. சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 20, ஏரியா தான் 25. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 20, மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் வந்து 1000. πr² போட தேவையில்லையே, ஏன்னா ஏரியாவே கொடுத்து வச்சுருக்கான் சார். அது இல்லாமல் அவன் கொடுத்துருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் காயில், நீங்கள் என்ன சர்க்கிளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, இப்போ சாரி, ஏரியாவில் 25 cm². மீட்டர் ஸ்கொயரை மாற்றினா என்ன ஆகும்? தூங்கிட போகிறேன், ஏன் சீக்கிரம் சொல்லியா? -4. ஓகே, இப்போ நல்லா பாரு, 1 2 3 மொத்தம் 4 ஆயிடுச்சா? இந்த 40 இந்த 40 கேன்சலா? 25 × 2 என்ன சார்? 50. 50 வந்து 100ஆல டிவைட் பண்ணா 0.5. ஓகேப்பா. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது சார், இவ்வளோ டெஸ்லாவில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது? ரைட் ஆங்கிள் டு த காயில், காயிலுக்கு ரைட் ஆங்கிளில் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ 0. ஏரியா கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் எவ்வளோ? இவ்வளோ. வென் இட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஃபீல்ட் இன் t செகண்ட். t செகண்டில் இதை ரிமூவ் பண்ணால் அப்போ டீயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக நல்லா பாரு, ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் இருக்குமா? இருக்கும் சார். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த காயிலை ஃபீல்ட்லேருந்து வெளியே எடுத்துடுறேன். இந்த காயில் என்ன பண்ணுறேன்? when the coil is removed from the field. ஸோ நல்லா பாரு, ஃபஸ்ட் இங்கனுக்குள்ளே ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்? காயில் வச்சுருக்கேன். காயில் வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த காயில் இங்கே இருக்குது. இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுமா சார்? காயிலை அப்படி போய் வச்சுட்டேன் சார். இல்லை. ஃப்ளக்ஸ் இருக்குமா? ஃப்ளக்ஸ் இருக்கும், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வரப்போகுது. ஸோ ஃப்ளக்ஸ் இருக்குது. சரி, உள்ளே போகுது. இப்போ நான் சடனாக வெளியே கொண்டு வந்துடுறேன் சார். வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன் சார். இந்த இடத்துல எனக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகுமா? ஸ்க்ரீன் ஏன் தெரியல? இஎம்எஃப் கிரியேட் ஆகுமா? அங்கே விலைக்கு ஸ்க்ரீன் தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இஎம்எஃப் கிரியேட் ஆகுதா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். கேமரா ஆட்டிட்டேன். இப்போ என் வீடியோ கிளியராக தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணது? காயிலை நடுவில் வச்சுருக்கேன் சார். காயிலை நடுவில் வச்சுருந்தால் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும், ஆனால் இஎம்எஃப் இருக்காது. நான் காயிலை வெளியில் கொண்டு போயிடுறேன் சார். இங்கே போய் வச்சுருக்கேன்.
இங்கே இஎம்எஃப் கிரியேட் ஆகுமா? இங்கேயும் இஎம்எஃப் கிரியேட் ஆகாது. ஏன்? ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0. ஆனால் நல்லா பாரு, இங்கேனுக்குள்ளே ஃப்ளக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஃப்ளக்ஸுக்கு வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ நான் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறப்போ ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இருக்கா? ஆமாம் சார். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால என்ன கிரியேட் ஆகும்? இஎம்எஃப். சொன்னால இங்கே இஎம்எஃப் கிரியேட் ஆகல, அங்கே இஎம்எஃப் கிரியேட் ஆகுது. இங்கே மூவ் பண்ணுறப்ப இஎம்எஃப் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இஎம்எஃபோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம். ஸோ நான் ஏன் டிடி போடலன்னா டைம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டைம் வேணும்னு சொன்னால் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், ஸோ டெல்டா ஃப்ளக்ஸ்னு கூட போட்டுங்களேன், டெல்டா ஃப்ளக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன சார்? ஒரு இடத்துல 5, இன்னொரு இடத்துல 0. இந்த 5யோட வேல்யூ என்ன? BA cos theta by epsilon. B எவ்வளோ சார்? 2 into 10 power minus 2. ஏரியா எவ்வளோ சார்? 100 centimeter square. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ சார்? 50 பை எப்சிலான் நாட் எவ்வளோ? 0.1. இப்போ சொல்யூஷன் பாரு, கொசு பெரிய கொசு. 2 into 50 என்ன சார்? 100 into 100 என்ன சார்? 10,000. இந்த 10,000 இந்த 10 power minus 4 கேன்சலா? ஆமாம் சார். இதை மேலே கொண்டு வந்துட்டேன், இது 10 power plus 1. ஸோ 10 power minus 2 into 10 power plus 1 என்ன ஆயிரும்? 10 power minus 2. வெரி குட். அப்போ ஆன்சர் 0.1. ஆமாம் சார். ஓகேவா? ஓகே சார். இப்போ என்ன சார் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நீங்கள் டைம் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இஎம்எஃப் என்ன ஆகும்? அதிகமாக கிரியேட் ஆகும். சொல்கிறது புரியுதா? இதோட மொத்த வேல்யூ பாரு, இதோட மொத்த வேல்யூ என்ன சார்? இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 power minus 2. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 power minus 2. அந்த ஃப்ளக்ஸனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போஸ் 1 செகண்ட் எடுத்தா அப்போ என் இஎம்எஃப் எவ்வளோ சார் கிரியேட் ஆகும்? ஃப்ளக்ஸை 1 செகண்டில் சேஞ்ச் பண்ணுறேன்ப்பா, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -2. இதே நான் ஃப்ளக்ஸை அப்படியே பொறுமையாக அப்படி 10 செகண்டில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த காயில் அப்படி 10 செகண்டில் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறேன். அப்போ ஆன்சர் என்ன ஆகுது? 10 power minus 3. சப்போஸ் நான் ரொம்ப வேகமாக பண்ணுறேன், இன்னும் வேகமாக பண்ணுறேன், இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு நான் 10 power minus 3 செகண்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ அதனால தான் ஆக்சுவலாக நான் இந்த விதத்தில் மேக்னெட்டை வேகமாக மூவ் பண்ணுறப்ப இஎம்எஃப் அதிகமாக கிரியேட் ஆச்சா? ஆமாம் சார். மெதுவாக போனால் கம்மியாக டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஏன் சார் கம்மியாக டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, நான் ஸ்டார்டிங் ஃப்ளக்ஸ் 0, இந்த இடத்துல கொண்டு போகிறப்ப எனக்கு ஃப்ளக்ஸ் ஒரு 100 வருதுன்னு வச்சுக்கோ. ஆனால் நான் இது இல்லை, நான் இதை மெதுவாக பண்ணுறேன். அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, ஆனால் ரொம்ப மெதுவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ d5/dt என்ன ஆயிடுச்சு சார்? டினாமினேட்டர் ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போ வோல்டேஜ் கம்மி. வோல்டேஜ் கம்மினால எனக்கு இஎம்எஃப் என்ன ஆகலை, இங்கே அந்த அளவுக்கு கிடைக்கல. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இதே நல்லா பாரு, நான் வேகமாக பண்ணுறேன், சேம் திங்கை நான் வேகமாக பண்ணுறேன். அதே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அதே தான். ஏன்னா இங்கெல்லாம் அங்கே போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வேல்யூ இருக்குமோ போனதை நான் மெதுவான கொண்டு போனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே தான், வேகமாக கொண்டு போனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே தான். ஏரியா வெக்டார் சேம், ஏரியா வந்து சேமாக தான் வச்சுருக்கேன். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் சேம், ஆனால் டைம் பாரு. நான் ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு போகிறேன், ரெண்டாவது தடவை பாத்தியா 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 இல்லையாப்பா? இத்தனை தடவை போடுற மேக்னெட்டே பறந்து போயிடும். நான் கிளாஸ்ல இல்லை, நான் பாத்தியான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, கிளாஸ்ல இருக்கேனே. ஹலோ ஹலோ,
நான் பேசுறது கேட்குதா? கேக்குது சார். அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே சொல்லல. நீங்க மேக்னெட் மூவ் பண்ணும்போது லைட்டா லேக் ஆச்சு சார். ஓ அப்படியா? அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்துச்சா இல்லையா? லைட்டா தெரிஞ்சிச்சு சார். நான் வேணா திரும்பி காமிச்சிடுறேன் உனக்கு. என்னையா எக்ஸ்பிளைன் காட்டலான்னு பார்த்தா அங்கனுக்குள்ளே போய் லேக் ஆகணும். நல்ல பாரு, நான் வேகமாக மூவ் பண்ணுறேன். தெரியுதா டிஃப்ளெக்ஷன்? சரி, மேக்னெட்டுக்கு அதில் காயில் மூவ் பண்ணிடுவோம். தெரியுதா டிஃப்ளெக்ஷன்? தெரியுதா? ஸோ வேகமாக மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? டைம் கம்மியாயிருச்சு. இது என்ன பிரச்சனை? டோன்ட் அலோ. அப்போ டைம் கம்மியாயிருச்சுன்னா இஎம்எஃப் என்ன ஆகும்? அதிகமாகும். அதனால நம்ம வேகமாக சேஞ்ச் பண்ணுறப்ப இஎம்எஃப் அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ லென்ஸ்லா லென்ஸ்லா இல்லாமல் இன்னைக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்ப்போம். இது லென்ஸ்லா கொஷின். இது லென்ஸ்லா. Faraday law is consequence of. See, Faraday law வந்து are the consequences of conservation of energy. ஓகேங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக லென்ஸ்லா தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Faraday law கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லலாமா? நான் இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வரப்போ என்சிஆர்டி ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏன்னா Faraday law கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். சாரி, லென்ஸ்லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. Faraday law சொல்லலாமான்னு டவுட்டு. நல்ல ஒரு லென்ஸ்லாக எழுதி கூட வச்சுருப்பேனே. லென்ஸ்லா பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Faraday law எப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம். ஓகே, கரண்ட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. இன் அ காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. த இன்டியூஸ்டு கரண்ட் டெவலப்ட் பை சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனால, சரிங்களா, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, நம்ம கரண்ட்டோட ஃபார்முலா என்ன சார்? கரண்ட்டோட ஃபார்முலா 1/r டைம்ஸ் d5 by டைம் வந்து t. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தானே கேட்குறேன், டெல்டா 5 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். இப்போ I into T is equal to delta 5. ஆமாம் சார். இப்போ நல்லா பாரு, இந்த கிராஃப் கொடுத்து வச்சுருக்கான். I into T கிராஃப் கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு இந்த இடத்துல I இருக்குது, இந்த இடத்துல T இருக்குது. அப்புறம் இதோட நான் என்ன கண்டுபிடிச்சி எனக்கு ஐயும் Tயும் மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கும்? ஏரியா கண்டுபிடிச்ச. ஃபென்டாஸ்டிக். டவுட் இருக்கா? இல்லை சார். அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வச்சுக்கலாம். ஏரியா, இதோட ஏரியா என்ன சார்? half into base into height. இது சிம்பிளி அப்போ நான் 2, அப்போ 0.2 ஆயிரும் ஆன்சர். ஆமாம் சார். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 into 0.2 என்ன சார்? 2. ஸோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் 2. The magnetic flux through a circuit of resistance R changes by an amount of delta phi in time. Then the total quantity of electric charge எவ்வளோ சார் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. சார்ஜோட ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? இது எதோட ஃபார்முலா? கரண்டோட ஃபார்முலா. இது எதோட ஃபார்முலா? EMF. வெரி குட். The total charge induced in a conducting loop when it is moved in a magnetic field depends on. Charge எதை பொறுத்து இருக்கும்? Change in flux. Flux-ஐயும் Q-ஐயும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். Flux by resistance. So rate of change of magnetic flux-ஆ? Rate of change of magnetic flux-னா என்ன? Flux-ஐ டைமை பொறுத்து டிவைட் பண்ணணும். சார்ஜ் டைமை பொறுத்து இருக்காதுல்ல. இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒன்லியா? கிடையாது. The total change in magnetic flux. ஓகேவா? A coil of area having number of turns is suspended perpendicular to the magnetic field. Magnetic fieldக்கு இது எப்படி வச்சிருக்காங்க? பெர்பெண்டிகுலராக வச்சுருக்காங்க. அடுத்து ஃபைனலாக 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ இனிஷியலாக ஒரு வேல்யூ கிடச்சுன்னா ஃபைனலாக 0 ஆகிற போது, இல்லை ஃபைனலாக வேல்யூ கிடைக்குதுன்னா இனிஷியல் 0. அப்போ இஎம்எஃப் கேட்குறாங்க. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைமா? ஸோ ஒரு இடத்துல 0, ஒரு இடத்துல 90. அப்போ ஒரு வேல்யூ மட்டும் எழுதுனா போதும். புரியுதா இல்லையா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் B into A.
ஏன் சார்? ஏன்னா ஒரு இடத்துல தீட்டா வந்து 0, இன்னொரு இடத்துல தீட்டா வந்து 90. அப்போ டிஃப்ரென்ஸ் இன் தீட்டா 1 வந்துருமா? ஒரு இடத்துல cos 0, இன்னொரு இடத்துல cos 90. ஸோ cos 0 வந்து 1, cos 90 வந்து 0. அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 1 கிடைக்கும். புரியுதா? Yes, sir. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1000. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? 5 × 10⁻⁻5. ஏரியா எவ்வளோ? 0.04. 4 × 10⁻⁻2ன்னு போட்டுக்கலாமா? டைம் எவ்வளோ? 0.2 செகண்ட். 2 × 10⁻⁻1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பார், இதையும் இதை கேன்சல் பண்ண 2வா? 2 5 சார். அவ்வளோ கஷ்டமான கேள்வி இல்லையா? 2 5 சார் 10. இங்கே 10⁻3 இருக்கு, இங்கே ஒரு 10. அப்போ 10⁻4 ஆயிருமா? Yes, sir. இந்த 10⁻⁻1 மேலே வந்துச்சுன்னா +1. அப்போ 10⁻5யா? 10⁻6. அப்போ நல்லா பாரு, 10⁻5 இது எல்லாத்தையும் சேர்த்தால் எனக்கு 10⁻5. அந்த 10⁻5 இந்த 10⁻5 கேன்சல். புரியுதா? Yes, sir. அப்போ 10⁻2 10⁻2 என்ன சார் எழுதுவீங்க? 0.00 0.01. 0.01 தானே? 0.00ன்னு இழுக்கிறேன். A conducting circular loop is placed in a uniform magnetic field such that its plane is perpendicular to the strength. Okay, magnetic field க்கு அது perpendicular இருக்கு, theta வந்து 0 degree. If the radius of the coil decreases, ஆகுது அப்படின்னா dr/dt கொடுத்துட்டாங்க. What will be the magnitude of the induced EMF when radius is equal to r? Radius r இருக்கப்ப EMF என்ன? EMF வந்து d∅/dt. இங்க எதுல சேஞ்ச் இருக்கு? ஏரியால. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சுக்கோ, ஏரியா உள்ள இருக்குது by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா b into 2πr dr/dt. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ? 0.5. 0.5னா 1/2ன்னு போடலாமா? 2 into 22/7 பையோட வேல்யூ. ரேடியஸ் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். மீட்டரை மாற்று 10⁻². dr/dt எவ்வளோ? 10⁻². இந்த 2 கேன்சல், இந்த 7 இவனோட கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன வருது? 44 × 10⁻⁻4. இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 44 எப்படி இருந்துச்சு? 22 தானே? 22 தானே? இந்த மேலே ரெண்டு ஆப்ஷனை பார்த்தோன்னா நான் பாட்டுக்கோங்க 2 × 2 44. 22 × 2ன்னு போட்டேன், சாரி. 22 × 10⁻². அப்போ இதில் எந்த ஆப்ஷன் சார் கரெக்டு? டியா சியா? லாஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? ஓகே இந்த இடத்துல போகுது அப்போ 10⁻⁻1 போட்டுக்கோங்க, 10⁻5 தப்பாக பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோ. ஸோ லென்ஸ்லாம் இருக்கு. லென்ஸ்லாம் இன்னைக்கு நடத்திடுவா இல்லை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோமா? இவ்வளோ நேரம் பதில் வரல அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சரி, நம்ம நாளைக்கே நடத்துவோம். ஓகேவா? Okay, sir. ஓகே, ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும். இப்போ நல்லா பாரு, இது மேக்னெட். ஓகேவா? இந்த மேக்னெட்டை நான் நார்மலாக தூக்கி போட்டு காட்டுறேன். கீழே வரது தெரியுச்சா? இந்த மேக்னெட்டை கீழே போடுறேன். தெரிஞ்சா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சா? தெரியுது சார். இந்த பைப் எம்டியா இருக்கிறது தெரியுதா? தெரியுது சார். இப்போ யாரும் கடைசியில் கிளாஸ் விட போகிறாங்கய்யா, நம்ம வந்து வேகமாக ஆன்சர் பண்ணோம், கிளாஸ் சட்டு முடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் யாரும் ஆன்சர் பண்ணுறாங்க. நல்லா பாரு, இப்போ இந்த பெண்ணை உள்ளே விடுறேன். சரியா? இப்போ வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே பென் வந்து ஸ்லோவாக வரணும். நான் பெண்ணை உள்ளே விடுறேன். பென் பாரு கையில் உடனே வந்துச்சா? தெரிஞ்சா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பித்தலாட்டம்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நான் ஒரு மேக்னெட்டை விட்டுறேன். இந்த மேக்னெட்டை இதுக்குள்ளே விடுறேன் சார். இப்போ தான் வருது, பாத்தியா? ஆமாம் சார். மேக்னெட்டு இந்த டியூப்குள்ளே விட்டால் என்ன ஆகுது? இது லேட் ஆகுது. சப்போஸ் உனக்கு டவுட் இருக்கு, ஒருவேளை இந்த மேக்னெட்டில் என்னமோ ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா, நான் இந்த மேக்னெட் என்ன பண்ணுறேன்னா, இந்த பைப்பில் கீழே ஓப்பனிங் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த பைப்பில் கீழே ஓப்பனிங் கொடுக்கல. சம்பத், இந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்? காதில் வந்து மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த காலத்து பசங்களை வச்சுக்கிட்டு
வெளியே வா. செவிட் மிஷினை மாட்டி வச்சுக்கிறாங்க. நான் ஆக்சுவலி இங்கேருந்து நகர்ந்து போக முடியாது, நான் கேம் மைக் மாட்டியிருக்கேன், அப்போ மைக்கை கழட்டணும். இல்லை அப்படின்னா நான் இந்த பைப்லேயே செஞ்சு காட்டுறேன். சரியா? இந்த பைப்பில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பைப்பில் இது போகாது, இந்த மேக்னெட்டை ஒட்டுது. அப்போனா உள்ளே போன மேக்னெட்டை எடுக்க கஷ்டப்படணும். இப்போ ஒட்டிக்குது. இது போக பிளாஸ்டிக் பைப் இருக்கா டியூஷனில்? ஸோ இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ட்ராவல் பண்ணும். சரிங்களா? இதுதான் நார்மலாக ட்ராவல் பண்ணுற இந்த மேக்னெட்டு. ஓகே, நான் இந்த இடத்துல காப்பர் ராடில் விடுறேன். நீ யோசிக்கலாம் இதில் ஒட்டுதான்னு. இந்த பாரு ஒட்டி காமிட்டுறேன், ஒட்டாது. ஏன்னா காப்பர் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் சார்? பேரா மேக்னெட்டா, ஃபெரோ மேக்னெட்டா, டயா மேக்னெட்டா? லெக்சர் படிச்சிருக்கீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். காப்பர் வந்து பாரன் டயா ரெண்டுலயுமே இருக்கும் சார். டயா தான் மெயினாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சில டைம் பேராவாக பிஹேவ் பண்ணும். அது டெம்பரேச்சரை பொறுத்து. கரெக்டா? ஸோ நான் காமிச்சிடுறேன். இங்கே தெரியுதா? இது மட்டும் ஸ்லோவாக வருது தெரியுதா? ஸோ ஏன் இது ஸ்லோவாக வருது? இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வா. ஓகே, அதுக்குள்ளே போகாதியா. இதுக்குள்ளே மேக்னெட் போகுதான்னு பார்ப்போம். போகலை. சின்ன மேக்னெட்டும் போகாது. எங்கேயாச்சும் இடிச்சு அங்கே நடுவில் நிற்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த மேக்னெட் அளவுக்கு இது வந்து இது ஆகலை, பட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. சரியா? ஸோ உனக்கு டவுட் இருந்தால் நான் இன்னொரு பிளாஸ்டிக்கில் விட்டு காட்டுறேன். இங்கே தெரிஞ்சா நம்ம பார்க்குறதுக்குள்ளே அது என்ன ஆயிடுச்சு? நான் இதில் வந்து இந்த கேட்ச் பிடிச்சி பழகினால இங்கே பாரு ஸ்லோவாக வருதா? வேற இங்கே பார்த்தேன்னா என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதாயா? புரியுது சார். ஓகே, சந்தோஷம். ஸோ கிளாஸ் இவ்வளோ தான். லென்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெக்சரில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே சார். சரிங்க.